கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். நான் சிறுபிள்ளையாக இருந்த காலத்தில் என்னுடைய தந்தையார் பள்ளி ஆசிரியராக தமிழாசிரியராக இருந்தார். குறைவான சம்பளம் தான், பெரிய குடும்பம், 4 சகோதரிகள். வீட்டில் என்னுடைய தாயார் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாங்க, வேலைக்காரங்களாம் யாரும் கிடையாது. கொஞ்சம் நிலம் இருந்தது, விவசாயம் பார்த்துக்கிடுவோம். எங்கள் அப்பாவுடைய சம்பளத்தை வச்சு நாங்கள் சமாளிச்சுக்கிட்டு இருப்போம். நல்லா சொன்னால் அவர் 30-34 ஆண்டுகள் வேலை பார்த்து அவர் ஓய்வு வர்றப்போ அவர் வாங்கின சம்பளத்தோட அந்த பெரிய தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 438 ரூபா. இதுதான் அவருடைய கடைசி சம்பளம். 34 வருஷம் அவர் வேலை பார்த்துருக்கார். அதில் நாங்கள் வாழ்ந்தோம். இன்றைக்கி முதல் சம்பளம் 60,000 அப்படின்னு ஆரம்பித்து பல லட்சங்களை தாண்டி இப்போ யாராவது மாப்பிள்ளை பார்க்குற போது என்ன சம்பளம்னு கேட்டால் மாத சம்பளத்தை சொல்ல மாட்டுறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா ஆனம் அப்படிங்கிறாங்க, ஒரு ஆண்டுக்கான சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறாங்க, 2.5 lakhs அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம அதை 12ஆல் வகுத்து பார்த்தோம்னா அவர் எவ்வளோ வாங்குறான்னு தெரிஞ்சு போகும். இவ்வளவு சம்பளம் வாங்குகிற போது இவர்கள் சௌரியமாக இருக்கிறார்களான்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. இப்போ நான் அதை பார்த்தவனால நான் திரும்ப சொல்கிறேன், அன்றைக்கு படிப்படியாக சம்பளம் கூடிக்கொண்டே சென்றது. அதனால் வாழ்க்கை முறை, அதற்குள் எங்களுடைய வாழ்க்கை முறை அமைந்தது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, வானொலி பெட்டி வாங்கணும்னு முடிவு பண்ணுறோம். எங்கள் வீட்டில் 1962 வானொலி பெட்டி வாங்கணும்னு முடிவு பண்ணுறோம். அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, வானொலி பெட்டியினுடைய விலை 250 ரூபா, நம்மளால் அதை இது பண்ண முடியாது. நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 2 வேளை காப்பி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்ததை 1 வேளை காப்பியை குறைக்கிறேன். ஒரு எங்கள் வீட்டில் செயற்குழு மாதிரி கூட்டுவோம். அடுத்ததாக காய்கறி நம்ம சாப்பாட்டில் கொஞ்சம் குறையும், அது நீங்கள் பொறுத்துக்கிட்டிங்கன்னா வானொலி வாங்குவோம். என்ன செய்யலாம், எல்லோரும் ஏற்றுக்கிட்டோம். ஏன்னா பாட்டு கேட்க போகிறவங்கிற சந்தோஷத்தில். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், வருமானம் குறைவாக இருந்தபோது அதற்குள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொண்டோம். வானொலி கேட்டோம், இருக்கிறத சாப்பிட்டோம், சந்தோஷமாக வாழ்ந்தோம். இப்போ இது அப்படியே மாறுதுங்க. முதல் சம்பளமே பெரும் சம்பளமாக கொடுத்துட்றாங்க. அந்த பெரிய சம்பளத்தை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. குதிரைக்கு முன்னாடி கேரட்டை காமிச்ச உடனே அந்த குதிரையோ முயலோ ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்கள், அது மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பளம் இருக்கிற காலத்துலேயும் நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடணுமேங்கிறதுக்காக நிறைய கடன்கள் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. 2 வீலர் இது வாங்குகிறாங்க, 4 வீலர் வாங்குகிறாங்க, வீடு வாங்கிடுறாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 வருஷத்துக்குள்ளே எல்லாம் செஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க. இந்த 10 வருஷத்துக்குள்ளே எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க. ஆனால் இந்த வாங்கின பிறகு இதுக்கு பணம் கட்ட வேண்டி அவங்க படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா கவனித்து பாருங்கள். 12 மணி நேரம் 16 மணி நேரம் இருந்த தொழிலாளர்களுடைய அந்த நிலையை மாற்றி உலக தொழிலாளர் தினத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னா 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர களியாட்டம் என்று மனித வாழ்க்கையை பிரித்து கொடுத்து, அதுதான் உலக தொழிலாளர் தினம் மே 1 சிறப்புன்னு நம்ம சொன்னோம். 8 மணி நேரம் வேலை பாரு, 8 மணி நேரம் தூங்கு, 8 மணி நேரம் நீ சந்தோஷமாரு. இதுதான் நடந்துக்கிட்டு இருந்ததுங்க. எது வரைக்கும், இந்த ஐடி ஃபீல்டு மற்றவையெல்லாம் வர்ற வரைக்கும். இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வீட்டில் இருந்தாலும் அவர் ஆஃபீஸ் வேலை தான் பார்க்குறாரு, அவர் குற்றாலத்துக்கு போனாலும் அவர் ஆஃபீஸ் வேலை தான் பார்க்குறாரு, செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு. ஊட்டியில் உட்காந்து அதை தான் பார்க்குறாரு, இங்கே தான் உட்காந்து பார்க்குறாரு. 8 மணி நேரம் 9 மணி நேரமாச்சு, 9 மணி நேரம் 12 மணி நேரமாச்சு. 12 மணி நேரமும் அவர்கள் வேலை பார்த்தாலும் எதுக்காக பார்க்குறாங்கன்னா வாங்க போகிற சம்பளத்துக்காக மட்டும் இல்லைங்க, வாங்கின கடனுக்காக அவங்க அந்த ஓடுறாங்க. இவங்க ஓடட்டும் வேணான்னு சொல்லலை, ஆனால் இந்த ஓட்டத்தின் காரணமாக மன உளைச்சல் ஏற்படுகிறது. அன்றைக்கு குறைவான வருமானம், குறைவான ஆசைகள், எல்லோருமான ஒரு நிம்மதி இருந்தது. இன்றைக்கு பயமாக இருக்குதுங்க. இன்றைக்கு நம்ம 30லிருந்து 40 வயதுக்குள்ள சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் எத்தனை பேர், இதய நோய் உள்ளவர்கள் எத்தனை பேர் பார்க்குறோம். உணவு முறையில் மாற்றம், அது மட்டும் இல்லை, நம்முடைய நுகர்வோர் கலாச்சாரத்தின் காரணமாக எல்லாமே அதிகமான பொருள் வீட்டில் இருக்குது. திருடனே வீட்டுக்குள்ளே வந்தால் கூட திணறான் எதை எடுக்கிறதுங்கிற அளவுக்கு.
எல்லாத்துலேயும் 2 பொருள் இருக்குது, எல்லாத்துலேயும் 3 பொருள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் எல்லாம் சாதாரண மிடில் கிளாஸ் தான். ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில் இருக்கும், அதில் எல்லோரும் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிடுவோம். ஒரு பவுடர் டப்பா இருக்கும், அதை கொட்டி எல்லோரும் போட்டுக்கிடுவோம். இன்றைக்கி எல்லாமே அனைத்தும் தனித்தனியாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தனித்தனியாக இருக்கக்கூடிய அளவுக்கு வசதி வேணுங்கிறப்ப ஓட வேண்டிய சூழல் ஏற்பட்டுருது. நீங்கள் பெர்னாட் ஷாவுடைய ஒரு கதை ஒன்று இருக்கும், 6 அடி நிலம்னு. அக்கா பணக்காரிங்கிறதுனால தங்கச்சி அந்த அக்கா மாதிரி வாழணும்னு கணவனை தூண்டிக்கிட்டே இருந்து அவன் ஒரு ஊருக்கு போய் வேலை கேட்பான். அங்கே சொல்லுவாங்க, தபார் காலையில் உங்கள் கையில் ஒரு மண்வெட்டி கொடுப்போம், சூரியன் மறையிறதுக்குள்ளே நீ இந்த இடத்த பூரா சுற்றி வா, எவ்வளோ தூரம் சுற்றி வர்றியோ அந்த இடம் பூரா உனக்குங்கிறாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறான், மண்வெட்டி கொண்டுட்டு அங்கனங்கன்னு வெட்டிக்கிட்டே போகிறாங்க. சூரியன் மறையிறதுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டா அந்த இடம் பூரா உனக்கு தாங்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், ஆசையில் பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். கடைசியில் சாயங்காலம் சூரியன் மறைய போது பல இடத்துக்கு வந்து சேரணும். கையாட்டுறாங்க, வேகமாக வந்துருங்கிறாங்க. வந்து சேர்ந்தவன் 100 ஏக்கருக்கு மேலே ஓடி கண்டி எடுத்துகிட்டு அந்த இடத்துல விழுந்து செத்து போகிறாங்க. அவனை 6 அடி நிலத்தில் பிழைக்கிறாங்க. இவ்வளோ தான் அந்த கதை முடியுங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லா தேவைகளையும் நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் தேவைக்காக எதை கொடுத்து எதை வாங்குகிறோம் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். கண் விற்று ஓவியம் வாங்கலாமா?